ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாஷா மக்கான். நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்க தாஷா மக்கான் படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து வினீத் பிரசாத். இவர் இதுக்கு முன்னாடி நம்ம கவின் நடிச்சிருக்க லிஃப்ட் மூவியோட டேரக்டர் இவர் தான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பிரிட்டோ மைக்கேல். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் வந்து நம்ம லப்பர் பந்தில் நம்ம ஹரிஷ் கல்யாண் கூட ஒர்க் பண்ண எடிட்டர் மதன் தான் இந்த மூவிக்கு எடிட் பண்ணுறாரு. இந்த படத்தோட போஸ்டரில் நம்ம ஹரிஷ் கல்யாண் கையில் ஒரு மைக் ஒன்று வச்சுருந்தாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அவர் ஒரு சிங்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து இந்த மூவியில் ஒரு ரேப்பர் படத்தில் அவர் ரேப்பர்ன்றதை நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு டிரான்சிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு தரமான டிரான்சிஷனாக அந்த டிரான்சிஷன் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாணோட லுக். இவ்வளோ நாளாவே நம்ம ஹரிஷ் கல்யாணை ஒரு எஸ்கே மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவிஸாக எடுத்து நடிக்கிற ஒரு ஹீரோவாக தான் பார்த்துருப்போம். எஸ்கே மாதிரி கதை தான் சூஸ் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் மூவி வந்து ஸ்க்ரீன் பிளேவே சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த தாஷா மக்கான் படத்தில் நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப ஒரு வைலன்ஸான ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி இருக்காரு. அண்ட் ஹரிஷ் கல்யாண் லுக்குமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த பியர்ட் ஸ்டைலு, பின்னாடி இருக்க அந்த டெய்லு, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. படத்தோட டைட்டிலுக்கான காரணம் தாஷா மக்கான் அப்படின்னா எல்லாரும் என்னன்னு யோசிப்பீங்க. ஸோ தாஷா மக்கான்றது சென்னையில் இருக்க ஒரு இடத்தோட பேர். இந்த தாஷா மக்கான்ல இருந்து தான் சென்னை அண்ட் தமிழ்நாடு வேர்ல்டு வைட் பூராமே வந்து பீஃப் எல்லாம் வந்து சப்ளை ஆகுது. இந்த தாஷா மக்கான்ற ஏரியாவுக்கு சென்னை மக்கள் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. லேண்ட் ஆஃப் பீஃபு, அப்புறம் பீஃப் ஹப்பு, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வச்சு இந்த தாஷா மக்கான மக்கள் கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தாஷா மக்கான் வந்து ஒரு வட சென்னை அந்த சைடு இருக்க ஒரு ஏரியாவாக தான் இந்த தாஷா மக்கான் இருக்கு. தாஷா மக்கான்ற இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு வட சென்னை பேஸ் பண்ண ஒரு மூவியாக தான் இருக்கு. ஒரு காமன் மேன் வந்து வட சென்னை பேஸ் பண்ண மூவி எடுக்கிறத விட அந்த வட சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தான் இந்த படத்தோட டேரக்டரான வினீத். இவர் அங்கேயே பிறந்து வளர்ந்தனால ஸோ அந்த ஊரை பற்றி எல்லா விஷயமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து இவர் ஒரு படமாக வந்து இவர் கிரியேட் பண்ண போது பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் லான்ச் ஈவெண்ட்லேயே நம்ம டேரக்டர் வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு வட சென்னை பேஸ்டான மூவி, அதுக்காக வயலன்ஸ் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்றத வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த வட சென்னை வந்து ஒரு வயலன்ஸாக இருக்கக்கூடிய ஏரியான்னு நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டியும் நிறைய கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்க ஒரு ஏரியாவாக தான் இந்த வட சென்னை இருக்குது அப்படின்றத பற்றியுமே இந்த படம் பேசும் அப்படின்னு இந்த படத்தோட டேரக்டர் வந்து அந்த லான்ச் ஈவெண்ட்லேயும் பேசியிருக்காரு. ஹரிஷ் கல்யாணாலே ஒரு ஃபேமிலி நல்ல படம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அவரோட படமான இந்த தாஷா மக்கான் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிரும். இந்த படத்தை பற்றி அப்டேட்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் டியூட் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.